நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் once again everybody and thank you for giving us your time. ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், thank you so much இன்னைக்கு வந்ததுக்கு. Agni Entertainment presents The Verdict, directed by Krishna Shankar, music by Aditya Rao. அவ்வளோ அழகான 2 சிங்கிள்ஸ் பார்த்தோம் படத்துலேருந்து. டீசர் அண்ட் ட்ரெய்லரும் பார்த்தாச்சு. இனிமே படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் எஸ், நான் முதலாவதாக கூப்பிட போகிற ஒரு அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் சிங் த ஆடியன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் our press and media. Thank you, sir. எல்லோருக்கும் வணக்கம். எங்களோட இந்த வேர்டிக் படத்தின் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளவோ இடர்கள், இப்போ இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம், அக்னி நட்சத்திரம் வெயில் வேறு, இது நடுவில் மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் டே, டிராஃபிக், இதெல்லாம் மீறி இங்கே வந்திருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறேன். முதல்ல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். நான் எப்படி ஆரம்பித்ததுன்னு. கிருஷ்ணா சங்கர், த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தபோது ஹீ செட், நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதுக்கு காஸ்டிங் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். நான் பண்ணுறேன்னு சொன்னேன். எங்கே ஷூட் பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு, அங்கே தான் ஷூட் பண்ண போகிறேன், அங்கே வச்சுருக்க ஸ்டார்ஸே வச்சு ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஐ கேவ் அ சஜஷன் சேயிங், நீ அங்கே ஷூட் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் வச்சு பண்ணேன்னா, இங்கே ரிலீஸ் பண்ணேன்னா தேர் மே நாட் பி எனி இம்பேக்ட்னு சொன்னேன். அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டான். வாழ்க்கையில் முதல் தடவையாக நான் சொன்னதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு அவன் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசினான். ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்கிட்ட அடுத்த நாளே ஃபோனில் பேசி, என்ன மாதிரி சஜஷன் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி ஸ்டார் காஸ்ட் வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பணம் இருந்தால் நீங்கள் ஹாலிவுட்லேருந்து யாரை வேணால் கூட்டின்னு வரலாம், இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்றபடி ஸ்டார்ஸை நீங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு he conducted audition for about 25 people and chose the best out of them. Of course, ஹாஸ்னி மேடம்லாம் ஆடிஷன் வச்சுருந்தாலாம் நானே அடிச்சிருப்பேன் அவனை. பட் luckily we had the privilege of bringing them on board without any difficulty. Thanks to all of them, starting from ஹாஸ்னி மேடம், Shruti Hariharan, and my dear Varu Sharat Kumar and Vidyulekha Raman. இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக ப்ராஜெக்டில் ஜாயின் ஆன உடனே படம் கொஞ்சம் பெருசான மாதிரி எங்களுக்கு தோணித்து. ஸோ வி டிசைடட் டு ஷூட். எப்படி இருந்தாலும் யூஎஸில் தான் ஷூட் பண்ணுறதா இருந்தோம். அது எவ்வளோ காம்பேக்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு 23 நாளில் வி ஃபினிஷ் த என்டையர் ஷூட். த பிளானிங் வாஸ் ஸோ வெல் and the cooperation given by all the artists was phenomenal to say the least. அதுக்கப்புறம் தான் படத்தை முடிச்சப்புறம் தான் எங்களுக்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை அங்கேயோ பண்ணியிருக்கலாமோன்னு தோண ஆரம்பிச்சிது. ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். பட் எனிவே, வித் ஆல் தட் ஹேப்பனிங், டுடே இட் இஸ் at this stage. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது எங்களோட உழைப்பு. இது ஒரு சின்ன படமாக இருக்கலாம், பட் இதில் கண்டென்ட் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள்லாம் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. வேறு என்ன சொல்லணுன்னா, ஒவ்வொருத்தராக எனக்கு தேங்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். முதல்ல தேங்க் பண்ணோன்னா மிஸ் சுஹாசினி மணிரத்னம்.
நான் கேட்ட ஒரே நிமிஷத்தில் அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க. 5 நாள் தாங்க மேடம் ஷூட்டிங்னு சொன்னேன், வரேன் அப்படி உங்களுக்காக வரேன் அப்படின்னாங்க. 5 நாளுக்காக ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஷூட் பண்ணிவிட்டு 6வது நாளே திரும்பி வந்தது சரித்திரமே கிடையாது. இவங்க பண்ணாங்க எனக்காக. தேங்க்யூ ஹாசினி ஃபார் தட். அண்ட் ரெண்டாவது வரு வாஸ் த மொமெண்ட் ஐ செட் ஷீ செட் ஐ வில் டூ இட். ஒன்றுமே கேட்கல. எத்தனை நாள் ஷூட்டிங்னு கேட்டாங்க. ஒரு 15 நாள் தேவைப்படும் அப்படின்னேன். ஷீ செட் ஐ வில் கம் தேர். அதே மாதிரி வித்யுலேகா ராமன் அண்ட் ஸ்ருதி ஹரியரன் எல்லாருமே வந்து தேவர் வெரி கோஆப்ரேட்டிவ். அதுக்கடுத்தது நாங்கள் எடுத்துன்னு வந்த டிஓபி வந்து மிஸ்டர் அரவிந்த் கிருஷ்ணா. அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஹியர் டுடே. அப்புறம் சதீஷ் சூர்யா இஸ் தி எடிட்டர் ஆஃப் த ஃபிலிம். இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் இறங்கினப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே ஒரு பயங்கர ஒரு கும்பல் இருக்குது, மாஃபியா மாதிரி அங்கே ஒரு கும்பல் இருக்குது. அவங்களோட தான் அவங்க வேலை செய்யணுன்றது தெரிய வந்தது. அவங்க வந்து முரட்டுத்தனமாக வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 18 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை பண்ணுறாங்க. காத்தால் 6 மணி 7 மணிக்கு ஒரு பன்னியும் பர்கரையும் தின்னுட்டு they go on for 12 hours continuously. அதுக்கு ஈடு கொடுத்து நாங்கள் வேலை பண்ணோம். And all the artists cooperated so well. It was like a family and we really enjoyed the process. இப்போ வந்து என்னோட நன்றி லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. To start with, let me thank the crew starting from Arvind Krishna to Vicky. Vicky, are you here, Vicky? Vicky. And direction teamலேருந்து நம்ம கேகே அண்ட் சுதர். Guys, wherever you are, just raise your hands. Thank you for all the help and support that you have extended. And அங்கே யூஎஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. To name a few, I would like to thank Nirmal Vincent and Irene Vincent, and Raj and Anjana, Ravi and Viji. இந்த மாதிரி நிறைய கப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் who extended their help without any expectation. நாங்கள் எதாவது கேட்டால் கார் வேணும்னு கேட்டால் காரை கொடுப்பாங்க, இல்லை சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க ஹெல்ப் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருக்கவே முடியாது 23 நாளில். ஸோ I think of each and every one of them today and thank them for their support. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஆதித்ய ராவ்னு ஒரு அருமையான டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். படத்தில் ஒரு ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அண்ட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வாரம் தான் வராரு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ப்ரெஸ் மீட்ஸில் அவர் இருப்பார். தேங்க்யூ ஆதித்யா, வேர் எவர் யூ ஆர். ஐ சின்சியர்லி கமெண்ட் யுவர் ஒர்க் and thank you for all the help you have extended over the last few months. And லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பாட்டு, அதில் 3 பாட்டு வந்து ஒரு புது முயற்சியாக நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து மதன் கார்கி எழுதின பாட்டு, அந்த பாட்டு தான் கேட்டிங்க, ஏதும் சொல்லாமலே என்ற பாட்டு மதன் கார்கி எழுதினது. இன்னொரு பாட்டு வந்து திருடா களவாடுதல் போகுது வந்து கிருத்திகா நெல்சன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பொன்னியின் செல்வனில் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் நயினார், கேன் யூ ஸ்டாண்ட் அப்? நயினார் வந்து ஒரு துபாயில் ரொம்ப வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து இங்கே வந்திருக்காரு. அவர் ஒரு கவிஞர்ன்றதே எனக்கு வந்து ஒரு வினோதமான சந்திப்பில் தான் தெரிய வந்தது. ஏன்னா அவர் வந்து இப்போ ஊபர் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஊபரில் நான் இப்போ ட்ராவல் பண்ணும்போது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது தான் அவர் வந்து ஒரு கவிஞர்னு தெரிய வந்தது. அவர் வந்து நான் யூஸ் பண்ணது அவருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அப்புறம் ஜி ராகவன் ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, ஓ ராசாவேன்னு. ஐ டோன்ட் நோ இஃப் ராகவன் இஸ் ஹியர். அண்ட் ஆல் மை வெல் விஷர்ஸ் ஹியர், பாகிரதி அண்ட் யூகி சேத்து எதாவது சொல்கிறீங்களா? உங்கள் பேர் சொன்னோன்னே எதாவது கமெண்ட் அடிப்பீங்களா? அது அப்புறம் சொல்கிறீங்களா? சரி.
உங்கள் சான்ஸ் வரும்போது என்னை வெட்டி கலாசிடுவீங்க. சரி, தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரகாஷ், who gave me this wonderful opportunity to work with this team. And all that I look forward is to expect your support for this film. When it releases in theaters on the 30th of May, please go watch it in theaters. Thank you so much. Good luck. And யாரை பேரெல்லாம் மறந்துருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிக்கணும். என்னோட மிக நெருங்கிய நண்பர் மிஸ்டர் சித்ரா லக்ஷ்மணன், நான் கூப்பிட்ட உடனே சொன்ன முதல் வார்த்தை கண்டிப்பாக வரேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் தான் என்னை வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு 1 வருஷத்தில் ப்ரொடியூசர் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அவர் வாய் முகூர்த்தமோ என்னவோ தெரில, இது நடந்துடுச்சு. தேங்க்யூ சித்ரா ஃபார் கம்மிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் அலோவ் த ரெஸ்ட் ஆஃப் தெம் டு ஸ்பீக் ஆன் த ஃபிலிம். ஓகே, தேங்க்யூ. நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஆசையோட இன்னைக்கு கோபி கிருஷ்ணன் சார், த கோ ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ் மோகன்தாஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் கோபி கிருஷ்ணன் சார், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பீங் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் த கோ ப்ரொடியூசர் ஆஃப் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசென்ட்ஸ் வேர்டிக்ட். அடுத்ததாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர், அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே வந்து நம்ம வியந்து பார்ப்போம், அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், Indian filmmaker, writer, actor. Can I please invite Yuki Sethu avargal to share a few words of happiness, of encouragement for Agni Entertainment presents The Verdict. சொன்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா எல்லாரும் பார்க்குறேன், யார் ஹாசினியா இல்லை பிரார்த்தி மன்னா, யாரும் நோட்ஸ் இங்கே விட்டு போயிட்டாங்க. கோபி சார் உங்கள் நோட்ஸ் எப்போ கடைசியில் கூப்பிடுவாங்க என்ன பேசுகிறதுக்கு, இப்போ முதல்ல கூப்பிட்டாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியாமல் பட் மேலே ஏற்றி விட்டீங்க. இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ரொம்ப நீட்டான ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். நான் எதிர்பார்க்கல, முதல்ல கூப்பிடும்போது இந்த டைட்டில் பார்த்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கோபிக்கு எனக்கு ஒரு நட்பு முறிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் போனேன். நம்மள கோபிக்காக போனேன், இவ்வளோ தியாகம் பண்ணதே இல்லை நான் லைஃப்பில் யாருக்குமே. இவ்வளோ போய் பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். இட் வாஸ் டெஃபினெட்லி a very beautiful film, very slick film. ரொம்ப நீட்டாக இருந்தது, இஸ்திரி போட்ட மாதிரி கரெக்டாக இருந்தது. இந்த சார்ல்ஸ் லாஃப்டன் படம் ஒன்று இருந்தது, என்ன விட்னஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன். அதான் நான் கடைசியாக பார்த்த கோர்ட் ரூம் ட்ராமா. எனக்கு அவ்வளோ அலர்ஜி, எனக்கு கோர்ட் ரூம் ட்ராமான்னு பிடிக்காது. உட்காந்து இப்போ ஆச்சரியம் முக்க போட போகிறாங்கடா, இப்போ நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி. அப்போது ஹவு டு புல் ஆஃப் எ கோர்ட் ரூம் ட்ராமான்னு கோர்ட் ரூம் படம் ஓடி இருக்கு இப்போ, சூப்பர் ஹிட் ஆகிட்டு. So it's not anathema that if you are able to give turns and twists, if you are able to hold the frame, and the faces are so important. எல்லா ஃபேஸஸும் இந்த மூஞ்சி பார்த்தீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக புல் அவுட் பண்ணியிருக்காங்க. செக்காவ்ஸ் கன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில். தியேட்டரில் நம்ம நடிக்கும்போது, ஒரு தியேட்டரில் ஒரு ப்ளே போடுறோம்னா அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு கப்போர்டில் ஒரு கன்று நீங்கள் வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே எப்போயாவது முடியறதுக்குள்ள அந்த கன்று ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா அது வைக்காது. எது தேவையில்லையோ அது வைக்கக்கூடாது, இட்ஸ் ரிடன்டன்ட். ஸோ அதனால் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கெல்லாம் வந்து குண்டா வீக்கமாக இருக்கும் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்டில் வந்து என்ன டைலாக் படத்தில் சொன்னாலும், எந்த ஷாட் இருந்தாலும் டைரெக்டாக அது பிளாட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைக்கதை வடிவமைத்த கிருஷ்ணா சங்கர், கங்க்ராச்சுலேட்டட் யூ ஈவன் லாஸ்ட் டைம் இன் யூஆர் நாட் ஹியர் இன் டவுன். அந்த ஸ்லிக்னஸ் இருக்குது பாருங்கள் செக்காவ்ஸ் கன். எது தேவையோ அது மட்டும்தான் நம்ம எடுப்பதுன்றது அது வந்து ரொம்ப அதீதமான ஒரு செயல். எல்லாத்தையும் எடுத்துடுவோம். அதான் சொன்னோம், லெனின் ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல அவர் தானே. இல்லை, எல்லா படமே அவர் டைரக்ட் பண்ண, அவர் எடிட் பண்ணதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான். 5 படம் எடுப்பாங்க, அவர் ஷார்ட்டாக ஒரு படமாக மாற்றுவாருன்னு. அது மாதிரி நம்ம 5 படம் எடுத்து வச்சு ஒரு படம் ஆக்குவதை விட நீங்கள் என்ன வேணும் அது ஒண்டி எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இல்லையா, ஹேட்ஸ் போடுவீங்களே நீங்கள் பார்த்தா, போட வேண்டிய கட்டத்தில். அது வந்து தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்டட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் தட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம என்ன வேணுமோ அது ஒண்டி எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு எடுக்கிறதுங்க, அது ரொம்ப டஃப்பு. அப்புறம் யூ டின்ட் கோ ஃபார் எடுத்து கொடுக்குறீங்களா, பேர் எடுத்து கொடுத்தாங்க ஹீரோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸஸை நம்பி தான் இந்த படம். பர்க்மன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் ஃபேஸஸ் எல்லாம். ஸ்வேன் நிக்விஸ்ட் கேமராமேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. பிசிசி ரொம்ப கோச்சிக்க கூடாது, இல்லை ரொம்ப கோச்சிக்கு வர என்ன. ஸ்வேன் நிக்விஸ்ட் சொன்னார்,
அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பர்க்மந்து. அது வந்து பியூர்லி வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும், வானம்லாம் மூடி இருக்குது. அப்போ அந்த ஸ்குவாலி வெதரில் எப்போவுமே வின்டர் லைட்டுன்னு படம் பேர். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் அந்த கிளாஸ் பெயிண்டில் வெர்மியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சியில் பாதிப்படும் பாதிப்படாது. அப்போ ஸ்வென் நிக்விஸ் ஒன்று சொன்னார், எஸ்கிமோஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ நோ 17 ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்னு. ஏன்னா வெள்ளை தவிர வேறு பார்த்து அதில் 17 ஷேடு பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னாரு. அதே மாதிரி பிசி ஸ்கூலில் வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் 170 ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னு. ஒரு ஜோக் ஒன்று நினச்சேன், பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல, யாரும் பிசிகிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு வாட்டி நான் மேடையில் மலேசியாவில் நான் இந்த ISFA அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது, பிசிஏ கேமரா. நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ராக்கு தெரியும், சாதாரணமாக லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். ஒரு வாட்டி சொன்ன உடனே ஸ்டார்ட் போயிட்டுருக்கு, லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் உடனே பிசி திடீர்னு கட் 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 அப்படின்னு இருக்காப்புல. என்னடா நான் ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சுது அப்படின்னு அணைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரான்னு இது சொன்னால் கோபம் வரும். அந்த மாதிரி இருட்டில் எப்படி பார்க்க முடியும்னா நோ தி கேலிப்ரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதில் நேச்சுரல் லைட்டில் இந்த படம் எடுத்துருக்கீங்க, அதுக்கு சொல்ல வந்தேன் நான். இப்போ லைட்ஸ் ஃபுல்லாக இது எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்போ பண்ணக்கூடாது, வெறும் டார்ச்சில் பண்ணுங்க தெரிந்த அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் அவருக்கு. பிகாஸ் he is used to so much lights, but he has pulled it off so well. அந்த கை தேர்ந்த அந்த இஸ் a veteran now by now and he has done it so beautifully well. ஃபேஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வருவோட ஃபேஸ் என்ன, ஹாசினியோட ஃபேஸ் என்ன, அந்த ஃபேஸஸை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன் அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது. ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஐலிட் க்ளோஸ் பண்ணாலும், சின்ன புன்முறுவல் பண்ணாலும் மண்டில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியாக நம்ம பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் வந்து ஒரு ஹீரோ பிரகாஷ் மோகன் தாஸ், அவர் ப்ரொடியூசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். படத்தில் இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு படம் பார்த்தா சில இவர் தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தாரு டிஃப்ரெண்ட்டாக சொதப்ப போகிறான் அந்த மனுஷன் அப்படின்னு. சரி இவர் நடிப்பை யாரும் கண்டுக்க கூடாதுக்கா என்ன பண்ணுறாரு, சட்டையை கட்டிட்டார் சல்மான் கான் மாதிரி. அந்த காலத்தில் பி சின்னப்பாக்கும் எம்கேடிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாடி காட்டியவர் எம்கேடி, பாடியை காட்டியவர் பி சின்னப்பா. இவர் பாடி காட்டி நம்ம கவுக்குப்பாரா இருந்தாலும் பார்த்தா போப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. I was totally sorry, pull this off. I never expected you to be a good actor. I never expected this film to be a good film. இது எல்லாமே டர்ன் ட்விஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டு தி ஃபில்மே நிறைய நடந்தது இந்த படத்தில். அது ஹாசினி மாதிரி கிடையாது. ஹாசினி இஸ் த மோஸ்ட் அண்டர் யூஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு ஷார்ட் பார்த்தேன், ஏதோ ராகவா லாரன்ஸ் படத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஹாசினி ஒரு 2 நுவான்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ஷி கிவ்ஸ். இட்ஸ் பியோர் ஹியூமர். இட்ஸ் ஜாக் டாட்டியோட பெட்டர் ஹியூமர். ஷி புல்ட் இட் ஆஃப் வித்தவுட் எனி டயலாக். அப்புறம் ராமானுஜம் பார்க்குறேன், இந்த மாதிரி வில்லி பார்த்ததே இல்லை. இந்த டைமென்ஷன்லாம் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி காமிச்சாங்களே, இவங்க யூஸே பண்ணலையே அது ஹாசினியை. யூ பின் யூஸ் ஒன்லி 10%, 20% in your whole life. There is a Meryl Streep hiding in you. There is a Ingrid Bergman hiding in you. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டான்ஸிங் இந்த ஷூ பாக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு கொடுத்தா போகிறோம். ஷீல் யூஸ் இட் அஸ் அ ஃப்ளோர். இங்கிரிட் பர்க்மன் அப்படி தான் மர்டர் அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ஷி வாஸ் கிவன் ஜஸ்ட் ஒரு 2 scenes ஷி காட் அன் ஆஸ்கர் ஃபார் இட். எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நம்பூரில் லக்ஷ்மி மாதிரி. ஆசினி ஐ தேங்க் த கேமரா விச் ரெஃப்யூஸ்ட் யூ பிஹைண்ட் இட், பிகாஸ் த கேமரா வாண்டட் ஹர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ அவங்க பாருங்கள், ஹாசினி பாருங்கள், அது வெட்டர்ன் அப்படி தெரியும். லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில். ஸ்ருதி ஹரியான் ஆக்டிவிஸ்ட்டு பார்க்கும்போதே பயம் எனக்கு. ஏதாவது நல்லா இருக்குமா படம் பார்க்கலாம்னா, நீ சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா சொல்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்தானா ஐயோ மை காட், ஷீ இஸ் அந்த சந்தேகமே வராத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட் டு புல் இட் ஆஃப். இன்றைக்கி ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சுட்டாங்க, நீ பண்ணியே ஆகணும். வேறு டூல்ஸே கிடையாது. டேரக்டர் சொல்லிட்டார், எனக்கு தெரியாது ஸ்கிரிப்ட் லெவலில் தான் இருக்குது, இன்னும் மூஞ்சியில் மகளே ஒன்று சமத்துன்னு சொல்லி மூஞ்சியை வச்சுட்டிங்க க்ளோஸ்அப்பில். தி ஆல் டிட் இட் ஸோ வெல். சைடு கேரக்டர் ஒருத்தர் வராரு, வீட்டில் மேனேஜர் மாதிரி வர்றாரு, குக்கு மாதிரி ஒருத்தர் வர்றாரு. தி ஆல் டிட் இட் ஸோ வெல். 2 பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்கெல்லாம் டிலைட் டு வாட்ச். அதுக்கு ஈக்குவலாக வரு வந்து
இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து ஆக்சென்ட் இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இதுக்கே எனக்கு நாக்கு தட்டுதுண்ணா. எனக்கு மொத்தம் தான் எப்படி இருக்குல்ல, கனிமொழிக்கே அப்படி தான் இருந்தது மேடையில் பேசும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்னார், சார் மலையாளிஸ்லாம் பாருங்கள் சார், அவன் ஃப்ரான்ஸில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், ஜெர்மனியில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், இட்டலி போனால் மலையாளம் இல்லை சார், ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுகிறான், ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸ், உங்கள் காதில் மலையாளம் மாதிரி விழுதுன்னு. அங்கே எங்கே போனாலும் யூ கேன் டேக் த ஆக்சென்ட் அவுட் ஆஃப் எ கேரளைட். அப்படிங்கிறப்போ வரும் வந்து யூ சி த வே ஷி ஸ்போக். சத்யஜித் ராய்க்கு ஒரு ஆக்சென்ட் ஒன்று உண்டு. நான் வந்து என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கு, என்னோடய இன்ஸ்டியூட் ஃபிலிமுக்கு சத்யஜித் ராய் தான் மியூசிக்கு. அவர் தன்னை தவிர வேறு இன்னொருத்தருக்கு மியூசிக் போட்டது என்னோட ஷார்ட் ஃபிலிம் கொண்டு தான். என்ன இவ்வளோ கொழுப்பெடுத்து ஒருத்தன் மியூசிக் போட்டுன்றானே, ஒன்று லூஸாக இருக்கணும் இல்லை ஜீனிஸாக இருக்கணும்னு அந்த சந்தேகத்தில் போட்டு விட்டு வெளில வந்துட்டார் அவர். அப்போ அவரோட ஆக்சென்ட் பார்த்தீங்கன்னா, ஐ saw your film my son, but that's because I went through heart bypass surgery. I can't do music as such, but if you are that much interested in my music, in Iraq Raja Deshe, the songs of which you sang so well, I don't mind using it. You can use my name and give a letter from your principal, and it's okay. I'm all the best. It's a nice film. இங்கே ஆக்சென்ட் பாருங்களேன், பிரிட்டிஷா லோக்கலா தெரியவே தெரியாது. ஸோ அந்த ராவில் உட்கார மாட்டார். ஐ அரவுண்ட் அட் இட்னு சொல்ல மாட்டார், அரவுண்ட் அட் இட் உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி வருவுக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கு கற்றுக்கிட்டு ஷீ புல்ட் இட் அப் வித்தவுட் ஈவன் தட் பிரிட்டிஷ் பேஸ் வாய்ஸ் இல்லாமல். அதுவும் இல்லை, தமிழ் பேசுகிற மாதிரி பேசுகிறான், இங்கிலீஷ் தான் பேசுகிறா. அந்த லாகம் வந்து இல்லை, அந்த அன்நேச்சுரலாக இல்லாமல் அந்த ஒரு ஹாஃப் டோன், அந்த ஒரு ஃபால்ஸ் டோனே இல்லாமல் நீங்கள் நடித்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, புல்ட் இட் ஆஃப் ஸோ வெல். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் நம்மளுடைய வித்யுலேகா, ஷி ஹஸ் கிராஜுவேட்டட் இன்டு ஹாலிவுட் நவ் இல்லையா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. அவரும் யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு நடிகர், ஒரு ஃபால்ஸ் நோட் எதுவுமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிருஷ்ணா ஃபார் தட், யூ புல்ட் இட் ஆஃப் ஸோ வெல். And Gopi Krishna, you graduated as a producer, which you should have done at least 40 years back. So castingக்கு யாராவது போனீங்கன்னா கோபி கிருஷ்ணாவுக்கு போயிடுங்க. நான் ஃபைனல் அந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் சொன்னேன், நடிகனா என்னடா பண்ணால் மியூசிக் டைரக்டர் ஆடி பேசாமல் அப்படின்னு. மியூசிக் டைரக்டர் ஈஸி ஆட்டோமேட்டிக்காக நடிகர் ஆகிடுறது வாய்ப்பு இருக்குது. நல்லா நடிக்கிறவனா இல்லையோ ஆனால் நடிகர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி, அந்த ரெண்டு பக்கமும் டிராஃபிக், ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சொன்னீங்க, ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமும் ஒன்று இருக்குது கோடம்பாக்கத்தில். நான் 4 பக்கம், ஏன்னா சினிமாவே ஜாமாக இருக்குது கோடம்பாக்கத்தில். அண்டு வி ஹேவ் அன் எக்ஸ்ட்ராடினரி பாருங்கள், பார்த்திபனுக்கு பாருங்கள், நீ புதுமையாக நீ ட்ரை பண்ண உனக்கு எவ்வளோனா சோதனை கொடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போன்னு. அவர் நான் திருப்பி சோதனை கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கார். அவரும் ஐ நோ ஹிம் ஆஸ் மூர்த்தி பிஃபோர் ஹி பிகேம் பார்த்திபன், when he was பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட். ஏய் நீங்கள் விக்குக்கு வீணாக்கிறோம் சார்ண்ணா, இல்லை உங்களை தான் அப்போ நீ இல்லை. அப்போ வந்து மூர்த்தியாக தெரியும், போஸ்ட்மேனாக நடிப்பார் தாவணி கனவுகளில். எங்கள் அப்பா ஒரு படத்தில் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பார். பாக்யராஜ் நல்ல ஃப்ரெண்ட் அவர், அதனால தான் நடிக்க வச்சார். இவர் வந்து பார்த்தேன். தென் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கவிதை பாட நேரத்தில் ஹீரோ வந்து முதல்ல பார்த்திபன் தான், அமலா பார்த்திபன் தான். பூஜைக்கு வந்தார். அப்புறம் பார்த்தாரு, இது 4 பேரில் ஒருத்தெல்லாம் சரிப்படாதுன்னு கேண்டிக்கிட்டார். யூ மேட் எ வெரி வைஸ் டிசிஷன். புதிய பாதையை தனக்கென்று அமைத்து கொண்டு இன்று வரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புதுமை இயக்குனர் பாக்யராஜ் வந்து இவர் ஹி ஹேட் செட் இஸ் ஓன் கோல், செட் இஸ் ஓன் ஃப்ளாக், செட் இஸ் ஓன் பாத். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பார்த்திபன். இவ்வளோ சோதனைக்கு வந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு திறமை உங்களோட இது. ஸோ வெரி ஹாப்பி. யாராவது விட்டு போயிருந்தேன்னா சித்ரான வரலாறு நடமாடும் வரலாறு சித்ரா அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அவர் நான் குழந்தையா இருக்கிறதையும் பார்த்துருக்காரு. எனக்கு வயசாகிடுச்சு, அவர் அப்படியே இருக்கார். ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சீயிங் ஆஃப்டர் லாங் டைம். இவர் கொஞ்சம் அண்ணன் தாடி வளர்த்துருக்காரு. கேமரா லென்ஸ் முன்னாடி வந்து மறைக்குது. நான் இவர் வந்து தாடி இல்லாததுலேயும் பார்த்துருக்கேன், இல்லாத பார்த்து இருக்கும்போது பார்த்துருக்கேன், இது இல்லாத போது பார்த்துருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். ஸோ நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் என்ன மிச்சங்கள்லாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுகிறேன். நான் சொல்லுவேன், நான் பேசும்போது டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவாங்க, நான் பேசும்போது கேலண்டரை காட்டுவாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம். I might have to invite you back on stage. Prakash Mohandas, sir, may I request you to present your book, Lanka, to our very own Yogi Sethu sir. Nalla irukle. Thank you, sir. Thank you so much, Yogi Sethu sir, for your time,
for the lovely words and for your experiences that you shared with us. Film journalist, filmmaker, Chitra Lakshmanan sir, மேடை கழைக்கிறோம் பேச. Thank you. இந்த படத்தை பற்றிய செய்திகளை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க இருக்கின்ற அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர் பிரகாஷ் மோகன்தாஸுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய நண்பரான கோபிகிருஷ்ணனை தயாரிப்பாளர் ஆக்கியதற்கு. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டும்தான். அவற்றை உள்ள 2 சிறப்புகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம். இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளவு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு. அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வளையம். அது மிகப்பெரியது. அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் கெப்பாசிட்டி. அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், அவர் தூங்க மாட்டார். அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் மேன் அவர். அதன் காரணமாகத்தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவர் கூப்பிட்ட உடனே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தான். இன்றைக்கு இந்த விழா மேடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொல்லரசன் பார்த்திபன் வந்திருக்காரு. அதாவது சொல்வேந்தன் தான் சொல்லலான்னு நினச்சேன். சொல்வேந்தன் ஏற்கனவே சுகிசிவத்துக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம். சுகாசினிகள்லாம் எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை ரொம்ப அழகாக யூகி சேது சொன்னார். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். கேமராவை உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறந்தள்ளினது ரொம்ப பெரிய விஷயம்னாரு. அது நிஜமாகவே ரொம்ப அழகான டேர்ம். அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்கிறதுக்கு அதை விட ஒரு நல்ல டைம் கிடையாது. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சுயம்பு. இன்றைக்கு வரலட்சுமி தமிழ் சினிமாவிலையும் இல்லை தெலுங்கு படங்களையும் முக்கியமாக நடத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு. இது பெரிய விஷயம். அது நைட்டு படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோடு படுத்து தூங்கலாம் வரலட்சுமி. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்றைக்கி அவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, அதாவது இந்த படத்தினுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளரும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ணசங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா? நிஜமாகவே பிரமிப்பாக இருக்குது. அதை தாண்டி அவர் பிரமிப்பை எனக்கு கொடுத்தது என்னென்னா இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் அவர் முடிச்சார்ன்றது. இதை அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை மிக அழகாக பண்ணியிருக்கார். இவங்ககிட்ட இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிறது அப்படின்றது அவங்க நடிப்பாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல, அது நிஜமாக ஒரு பெரிய கெப்பாசிட்டி. உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர். இசை ஆதித்யா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யூகி சேது இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்ட்டு இல்லை, ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை. படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார். இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த படத்தினுடைய ப்ரெஷ் ஷோ அன்றைக்கி முதல்ல ஒரு 15 நிமிஷம் யோகி சேது பேச சொல்லிவிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க. ப்ரெஸ்ஸுக்கு ரிவ்யூ எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அவ்வளோ ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காரு. யூகி சேது சினிமா மேலே எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நல்லா பேசுனீங்க யூகி சேது, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக்ட்னு வச்சுருக்காங்க. வெர்டிக்டை கொடுக்க வேண்டியவங்க நீங்கள்.
நல்ல வேர்டிக்டை கொடுத்து இந்த படம் இது போன்ற படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எஸ், கரெக்டாக சொன்னீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரா லக்ஷ்மன் சார், அழகாக பேசுனீங்க எப்போ மாதிரியே. தேங்க்யூ. லங்கா ட்ராலஜி, ப்ரொஃபஸி ஆஃப் த பிளட் லைன், பிரகாஷ் மோகன்தாஸ் சாரோட புக். ஆல்ரைட், அடுத்ததாக இல்லாமல் ஒரு மியூசிஷியன், டான்ஸர், அதை தாண்டி ஒரு philanthropist, filmmaker. Ladies and gentlemen, may I please invite the producer and the actor of Agni Entertainment presents The Verdict onto the dais. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது அக்னி என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பேஸ்ட் சப்ஜெக்ட். அதாவது இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். யூஎஸில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடித்து கொடுத்தது. ரொம்ப ஒரு வியப்பான சுச்சுவேஷன். பிகாஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு. அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபிகிருஷ்ணன் சாருக்கு தான். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாருமே வந்தாங்க. பட் அங்கே வந்தப்போ வந்து நாங்கள் நிறைய கற்றுண்டோம் அவன்கிட்டேருந்து. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த 23 டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன். இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து 2 டேக்கு மேலே எடுக்கல ஒரு இதுக்குமே. ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் எவ்ரிபடி டிட் தேர் ஜாப் ஸோ வெல். ஸோ நாங்கள் 23 டேஸ் குயிக்காக முடிச்சிட்டோம். ஆக்டராக கூட ஐ லேர்ன்ட் அ லாட். இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ மோர் கேரக்டர்ஸ் லைக் திஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் திஸ் ஃபிலிம் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. கான்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே கான்டென்ட் கிங்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறையா கேரக்டர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஐம் ரிக்வெஸ்டிங் யுவர் சப்போர்ட் ஃபார் தேட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வித்வுட் டேக்கிங் டூ மச் டைம், ஐ வாண்ட் டு தேங்க் யோகி சேது சார், சித்ரா லக்ஷ்மணன் சார், Parthiban sir for presiding on this event and making their time to come out here. So I'll just make this very short and sweet and quick. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம். படத்தை பற்றி நாங்கள் வந்து 1-on-1 ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.